எனக்கு ரிசர்வேஷனும் வேணும், சாதியும் ஒழிக்கணும்னா எனக்கு கண் பார்வையும் வேணும், கண்ணு இருக்கக்கூடாதுன்னா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுங்கிற கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஒன்று பொருத்தி விட்டு ஒன்னா நான் கீழ் சாதின்னு சொல்லலை, உனக்கும் கீழே சாதி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஹைரார்க்கியை உருவாக்கி மாற்றி 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 இவங்களுக்குள்ளே சண்டை போட விட்டுறது. இவர் இந்த தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும், இந்த தொழிலை செய்யவில்லை என்றால் இவர் வெட்டி வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சங்க இலக்கியத்தில் இருக்கா? சமூகம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இது பண்ணிட்டு எஸ்சிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன எஸ்சிங்கிறது சமூகமே கிடையாது. வருண் டாக்ஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்ல முடியாது, சிறிது ஒரு 1.5 வாரம் ஆயிடுச்சு என்னுடைய வழக்கமான நண்பரை வந்து திருப்பியும் சந்திக்கிறதுக்கு. ஆனால் நான் சும்மா சந்திக்கல, ஒரு சிறப்பான தலைப்போடு தான் சந்திச்சிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. காஸ்ட் ஹேட், அதாவது ஜாதி வெறி. இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. எனக்கு வந்து இதை பற்றி பேசணும்னு ரொம்ப நாளாக ஆசை. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதி வெறினால் பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு ஜாதிய வெறி கொலை வந்து நடந்துச்சு. இது வந்து இந்த மாதம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பேசல, அடுத்த மாதமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த வருஷமும் நடக்கும். அப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கே. இதுக்கான காரணம் என்ன? ஜாதி வெறி அப்படிங்கிறது கொலை மட்டும் இல்லாமல் சாஃப்டாக எப்படி நிறைய பேரை வந்து ஹார்ட் வரைக்கும் போய் ஹர்ட் பண்ணிட்டுருக்கு. இந்த ஜாதி வெறி அப்படிங்கிறது எங்கே உருவாகுது? இந்த ஜாதி வெறினால் சமூகம், குறிப்பாக வந்து ஒரு சிறந்த அரசியல் ஃபிலாசபி கூட மக்கள்கிட்ட போய் சேராமல் எப்படி தடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச பாரிசாலன் கிட்ட வணக்கத்தை கூடி உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் உடனே அவரே குடி அரசியல் பேசுகிறாரு, அவர்கிட்ட என்னையா நீ போயிட்டு ஜாதி வெறியை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே தான் நம்ம கரெக்டாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு, ஏன்னா நிறைய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் பேசியிருக்கலாம், தலித்தியவாதிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் பேசியிருக்கலாம், அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் சொல்கிறேன். பட் நம்ம தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்கள் வந்து இதை பற்றியும் நிறையா உங்களுடைய சேனல்லே காணொலிகள் பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி கொலை உழுறப்போ, யாராவது கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிட்டா, இதை பற்றி யாராவது சர்ச்சை பேச்சு பேசினா, அப்போல்லாம் நீங்கள் ஒரு சான்ஸாக பயன்படுத்தி பேசியிருக்கீங்க. அதனால தான் நம்ம வந்து இதை பேசணும்னு கூப்பிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், குடி அப்படிங்கிறது ஜாதி அப்படிங்கிறது எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? ஏன்னா ஜாதி வெறினால், ஜாதிய வன்மத்தால், ஏற்றத்தாழ்வால் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். நீ குடின்னு சொல்லிடுற, ஜாதின்னு சொல்லிடுற, நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவையா உன்னோட அரசியல் சித்தாந்தம் வெல்றதுக்காக? என் வாழ்க்கையில் நான் பிறந்ததுலேருந்து நான் இல்லை, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து, நான் என் தங்கச்சி தம்பி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என் குழந்தைய கூட வந்து இதுக்காக பாதிக்கப்பட்டதான் என் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். ஸோ எங்கள் நியாயம் குடின்னு சொல்கிற உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? இல்லை, கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெள்ளையர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உருவாக்குற டேர்ம் தான் காஸ்ட். இதை வந்து எப்படி நம்ம தவறாக இங்கே உள் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னா, இந்த குடி கேஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான பொருளில் தான் இன்றைக்கி பயன்படுத்தப்படுது. குடினாலும் சாதினாலும் கேஸ்ட்னாலும் எல்லாம் ஒன்று அப்படின்னு. ஆனால் தமிழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியலில் சாதி என்பது தமிழர்கள்ட்ட கிடையாது, நம்மக்கிட்ட குடி இருந்தது. சாதி வேற, குடி வேற. சாதி அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வாழ்வியலை வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க, ஒரே வாழ்வியலை வாழ்கிறாங்க, அவங்களுக்கு அன்றாடம். எடுத்துக்காட்டிங்கன்னா இப்போ மலாய் இனத்தவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவங்களுடைய எல்லாருடைய தொழிலுமே வந்து மீன் பிடிக்கிற தொழில் தான். இந்த எல்லாருமே மீன் பிடிக்கிற தொழிலில் இருப்பாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற ஒரு வரையறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டதென்றால் அதுதான் கேஸ்ட். இப்போ ஒரே தொழில், ஒரே மாதிரியான வாழ்வியல், அந்த வாழ்வியலுக்குள்ளே நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். அப்படின்னா தான் செக்ரிகேட் பண்ணுறீங்க பாப்புலேஷனை. அப்போ அந்த இடத்துல தான் வந்து இது வந்து கேஸ்ட் அப்படிங்கிற மீனிங் வந்து கரெக்டாக பொருந்தும். சாதிங்கிறதும் அந்த மீனிங்குள்ளே கரெக்டாக பொருந்தும். ஆனால் குடிங்கிறது வந்து இவங்க யாருக்குமே ஒரே வாழ்வியலே கிடையாது. ஒவ்வொரு குடியும் ஒவ்வொரு வாழ்வியல் கொண்டு வந்து ஒவ்வொரு குடிக்கும் தனித்த வரலாறு இருக்குது. அவங்களுடைய இடங்கள் வேறு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறையாக இருக்கும். அப்போ இந்த குடிங்கிறது தான், அது குடிங்கன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். குடி என்றால் மக்கள் என்று பொருள். ஓகே. இப்போ காட்டுக்குள் வாழக்கூடிய மக்கள் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேர் தான் வேட்டுவ சமூகம் இல்லை வேட்டுவ குடி அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வேட்டுவ சமூகம்னு சொன்னாலும் சமூகம்னா மக்களை குறிக்குதா, அதே போல் வேட்டுவ குடினாலும் மக்கள் தான் குடி என்றாலே மக்களை தான் குறிக்கும். ஸோ இது வந்து இங்கே பெரியவன், இந்த குடி பெரிய குடி, இந்த குடி சின்ன குடின்னு ஒரு விஷயம் என்பது தமிழ் சமூகத்தில் வரலாற்றில் இடம்பெறவே இல்லை. இந்த ஒவ்வொரு குடிகளுக்கும் அவங்களுடைய வாழ்வியல், வாழ்வாதாரம், செயல்பாடுகள் மாறி இருக்கும், கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். ஈவன்தோ எல்லாருமே காமன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாக இருந்தாலும் இவர்களுடைய தொழிலுக்கு தகுந்த நாம்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு வேட்டை சமூகம் என்பது ஒரு விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருக்கும். ஒரு ஆயர் சமூகம் என்பது அந்த விலங்குகளை பழக்கப்படுத்தி அதிலிருந்து ஒரு பயனை அனுபவிக்கக்கூடிய சமூகமாக இருக்கும்.
ஆயர் சமூகத்திற்கும் முல்லை திணைகளுக்கும் மாடுகள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சொத்தாக கருதப்படுகிறது. அங்கேருந்து அந்த மாடு வந்து செல்வம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். ஓகே. ஆனால் வேட்டுவ சமூகத்துக்கு அது கிடையாது. வேட்டுவ சமூகம் இருந்த காலகட்டத்தில் ஆடும் கிடையாது, மாடும் கிடையாது. ஆடு கிடையாது, மாடு கிடையாதுன்னு இந்த சென்ஸ் டொமஸ்டிகேட்டடாக கிடையாது. அவங்க அதை வச்சு லைஃப் ஸ்டாக் மாதிரி யூஸ் அப்போ அவங்க பண்ணுவாங்க. வேட்டுவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மானை வேட்டையாடுறாங்க. அவங்களுக்கு என்ன இதெல்லாம் நம்மளால் திங்க முடியுமோ அதெல்லாம் அவங்க வேட்டையாடுவாங்க. அந்த வேட்டையாடுறதை அவங்க பகிர்ந்துண்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தனி சொத்துங்கிற கான்செப்டே கிடையாது. இப்போ ஒரு மானை வேட்டையாடிட்டு வராங்கன்னா அந்த மானை வேட்டையாடுறதுக்கு 4-5 பேர் போவாங்க. அந்த ஊரே உட்காந்து அந்த மானை சாப்பிடும். எல்லாம் பிரிச்சுப்பாங்க, பகுத்துண்டு அவங்க எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ஆனால் இங்கே தனி சொத்துங்கிற கோட்பாடு கிடையாது. ஆனால் முல்லைத்திணையெல்லாம் உருவாகிற காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய பரிணாமம் என்பது அடுத்த கட்ட சிவிலைசேஷனை நோக்கி ஒரு நாகரிகம் அடைந்த சமூகமாக வரும் பொழுது அவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தனி சொத்துங்கிறது வருது. அப்போ தான் வந்து மாடு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல், இது என்னுடைய மாடு, இது என்னுடைய ஆடு, இது நான் வளர்க்குற ஆடு அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வருது. அந்த இண்டிவிஜுவாலிட்டியில் வரும்போது தான் தனி சொத்துங்கிறது வருது. அப்போ ஆரம்ப காலகட்ட செல்வமாக எது இருந்தது? மாடு தானே. மாட்டை தான் இவன் பழக்கப்படுத்துகிறான், மாட்டை தான் இவன் வச்சுருக்கிறான், மாடு தான் இவனுக்கு செல்வமாக இருக்குது. அதன் மூலம் இவனுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, பால் கிடைக்குது, இது கிடைக்குது. அப்போ என்னென்னா இத்தனை மாடு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு தனி சொத்துங்கிற கான்செப்ட்லாம் உருவாகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வேட்டுவ வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க மேலே இவங்க கீழேலாம் சொல்ல முடியாது, இல்லை இவங்க கீழே அவங்க மேலேன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இவங்க ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைலை வாழ்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு விவசாய மக்கள் இருக்காங்க, விவசாய சமூகம் மருதத்திணை. அவங்க என்ன பண்ணுறாங்க, காடாக இருக்குது, அந்த காட்டு எல்லாத்தையும் நெருப்பு வச்சு எரித்து அதை வந்து சமதளப்படுத்தி அந்த சமதளத்தில் விவசாயம் செய்கிறாங்க. பள்ளமான பகுதிகளில் இருந்து அவங்க விவசாயத்தை தொடங்குறாங்க. இதுதான் வந்து விவசாய சமூகங்களுக்கான ஒரு அடிப்படை வாழ்வியல். இந்த வாழ்வியலில் இருக்கக்கூடியவங்களே இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிகள்லாம் வரும்போது கப்பல் கட்டுற தொழில்நுட்பம்லாம் அதிகரிக்கும் போது கடல் நெய்தல் திணைகளில் மாறுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க, மீன் இது பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கும் இவங்க எப்படி, அதாவது இவங்க கீழே போயிடுறாங்களா, இவங்க மேலே போயிடுறாங்களா, இது எப்படி? எதுவுமே இல்லை, வேறன்னு வேணா சொல்லலாம். இவங்களுக்குள்ள வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இவன் வந்து மேலே இவன் வந்து கீழேங்கிற ஒரு நிலையே உருவாகாது. ஏன்னா இவனும் அட் த எண்ட் ஆஃப் த டைம் சர்வைவ் ஆகிட்டு இருக்கான், இவனும் சர்வைவ் ஆகுறான். முல்லைத்திணையும் சர்வைவ் ஆகுது, அதாவது வாழ்கிறாங்க. முல்லைத்திணையிலையும் மக்கள் வாழ்கிறாங்க, குறிஞ்சித்திணையிலையும் மக்கள் வாழ்கிறாங்க, மருதத்திணையிலையும் மக்கள் வாழ்கிறாங்க, நெய்தல் திணையிலும் மக்கள் வாழ்கிறாங்க. இவையெல்லாம் பொய்த்து போன பாலைத்திணையிலையும் மக்கள் வாழ்கிறாங்க, பாலைத்திணையிலையும் மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைல்ஸ்குள்ளே கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல்ஸ்குள்ளே நடக்கும் பொழுது சில முரண்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாலைத்திணை மக்களுடைய வாழ்வியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய முரண்பாடு இருக்கும். மருதத்திணையில் இருக்கவங்களுக்கு பாலைத்திணையில் இருக்கவங்களோட வாழ்வியல் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். பட்டு அதனால் இவங்க மேலே போயிடுவாங்க, இவங்க கீழே போயிடுவாங்கன்னு கிடையாது. அவங்களுடைய சர்வைவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணி வாழ்கிறாங்க, இவங்களோட சர்வைவலுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி வாழ்கிறாங்க. இந்த அடாப்டேஷனுக்குள்ளே நிறைய தொழில்கள் இருக்குது. அந்த தொழிலை செய்கிறவங்க அவங்க அந்த திணைக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த திணையில் அவர் ஒரு தொழிலை செய்வார், அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை. இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா யாருக்கு என்ன இது தெரியணும், இன்றைக்கி சொல்லிக்கிறீங்க நான் இந்த ப்ரொஃபஷனை செஞ்சுருக்கேன், இன்றைக்கி வந்து என்ன இருக்குது வந்து உங்களுக்கு ஒரு, இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலில் ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும். இன்றைக்கி அதுக்கு எங்கே போகிறேன், நான் வந்து வெப்சைட்டுக்கு போகிறேன், ஆன்லைன் இருக்குது, காலேஜ் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது, புக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் பதிவு பண்ணி இது பண்ணி போனால் அது இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தன் வெளிப்பக்கம் வரான், அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மாட்டு வண்டி உடஞ்சி போயிடுச்சு. அந்த மாட்டு வண்டியோட சக்கரத்தை சரி செய்யறதுக்கு தச்சர் வேணும். அவர் என்ன கேட்பான், தச்சர் இருக்காங்களா உங்கள் ஊரில், தச்சர் இருக்காங்களான்னு கேட்பான். இப்போ அந்த தச்சருக்கு வந்து இது ஒரு ஐடென்டிட்டியாக மாறுதா இல்லையா? இது வந்து அவர் இதனால் இப்போ தச்சர்னு அவரை சொல்கிறதுனாலையோ அவர் எதை கீழே போயிடுறாரா மேலே போயிடுறாரா? இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தன் கோயில் கட்டுறான், அந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து சிற்பியோட வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அப்போ அவர் கம்மாளர் வீடு எங்கேன்னு கேட்பார். கம்மாளர் வீடு எங்கெங்கே இருக்குது இந்த பகுதியில் அப்படின்னா, அவர் கம்மாளர்னா அந்த தெருவில் கம்மாளர் தெருங்க, அந்த தெரு முழுக்கவே சிற்பிகள் தான் வாழ்கிறாங்க, அங்கே போய் கேளுங்க, அப்படி போய் வாங்குவாங்க. இப்போ அதே போல் ஒருத்தர் வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை நிறைய மாதம் கர்ப்பிணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இங்கே மருத்துவர்கள் இருக்காங்களா அப்படின்னா, ஆமாம் இருக்காங்க, மருத்துவச்சிகள் இருக்காங்க, நீங்கள் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்? ஆமாங்க குழந்தை. அது இப்போ அவருக்கே அடிபட்டுருக்கு, ரத்த காயமாக இருக்குது, கட்டுப்படணும், இது பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே மருத்துவர் சமூகத்தில் யாராங்கன்னா மருத்துவர் இருக்காருங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது ஒரு சமூகம். அப்போ அந்த மாதிரி அவங்க தொழிலுக்கு ஏற்ற ஐடென்டிட்டியாக அது உருவாகி இருக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சொசைட்டிக்கும் அன்றைக்கி இருந்த சொசைட்டிக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத நிறையா இந்த சாதிகளை பற்றி பேசக்கூடியவர்கள் உணர மாட்டேங்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு காலத்தில் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது, இன்றைக்கி நீங்கள் நினச்சா நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக மாறலாம், நீங்கள் ஒரு ஃப்ளைட் ஓட்டலாம், நாளைக்கு ஒரு டிரைவர் ஆகலாம், நீங்கள் என்ன தொழில் வேணால் ஒரு கட்டிட தொழிலாளராக மாறலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கான விஷயத்தை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தாராளமாக மாறிக்கலாம். இன்றைக்கி இந்த ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்குல்ல உங்களுக்கு, அந்த ஃப்ளூயிடிட்டி அன்றைக்கி இல்லை. இவ்வளோதான விஷயம். அன்றைக்கி வந்து ஒருத்தர் தச்சராக இருந்தவர், அவர் டக்குன்னு அவரால் வேறு ஒரு தொழிலுக்கோ இதுக்கோ போக முடியாமல் இருக்குது. அவருக்கு அந்த சூழல் என்பது மறுக்கப்பட்டிருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்குங்கிறீங்க. இது எப்போ மறுக்கப்பட்டதுன்னு தானே கேட்கணும் நீங்கள். ஓகே. ஏன்னா ஆதி காலத்தில் பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் ஒவ்வொன்றா தான் படிப்படியாக கற்றுக்குறாங்க. இதில் வந்து ஒருத்தருக்கு விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர் போயிருக்கிறாரு. எஜுகேஷன் வந்து காமனாக தான் இருந்திருக்கும். அப்படி இருந்த ஏதோ ஒரு செட்டப்பு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது சரியாக இல்லாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக அறிவு கடத்தப்பட்டுருச்சு. இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஏன் இந்த குடிகள் ஒரு தொழில் வழி குலங்களாக உருவான ஒரு விஷயம், ஒரு இவனை தவிர இவன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு எங்கே வருது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எங்கே யார் எழுதியிருந்தா, அதை யார் ஃபாலோ பண்ணா, இதில் தான் உங்களுக்கு அந்த சாதியம் சார்ந்த விஷயம் புரிய வரும். தமிழ் சங்க இலக்கியங்களில் தொடங்கி தமிழ் வரலாறில் எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் இந்த தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும், இந்த தொழிலை செய்யவில்லை என்றால் இவர் வெட்டி வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை இவருக்கு கொலை தண்டனை, இவர் பண்ணுறது குற்றம் அப்படிங்கிற விஷயம் சங்க இலக்கியத்தில் இருக்கா? என் அறிவுக்கு தெரிஞ்சு இல்லை. யாராவது பதிவிடலாம். இல்லை, சங்க இலக்கியத்தில் இவர் இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரையறையோ, அங்கே தொழில்கள் இருந்தது, அங்கே சமூகங்கள் இருந்தது, அங்கே குடிகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இன்னார் இன்னார் மட்டுமே இன்னாரை திருமணம் செய்ய வேண்டும் என்றோ, இன்னார் இந்த தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றோ, இந்தெந்த தொழிலை செய்பவர்கள் எல்லாம் இழிவானவர்கள் என்றோ, இந்தெந்த தொழிலை செய்பவர்கள் எல்லாம் உயர்வானவர்கள் என்றோ எந்த குறிப்பையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி அந்த மாதிரியான அந்த மாதிரி சிந்தனையே அப்போ இல்லை, அந்த தாட் ப்ராசஸே இல்லை. ஏன்னா எல்லா மனுஷனும் மனுஷங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் யாருக்கும் திறமை இருக்கோ அவங்க அதை செஞ்சுருக்க போகிறாங்க. ஒருத்தனுக்கு குதிரை ஓட்டுறதுக்கு நல்ல திறமை இருந்தது, அவன் குதிரை ஓட்டுற இது பண்ணியிருப்பான். ஒருத்தன் நல்ல விவசாயம் பண்ணுறான், இல்லை ஒருத்தன் வாழ்க்கைக்கு இது பண்ணுறான் அப்படின்னா அவன் அதை செஞ்சுருப்பான். ஒருத்தன் நல்ல சண்டை போடுறான் அப்படின்னா அவன் போரில் போயிருப்பான். ஸோ இவ்வளோ தான் அங்கே விஷயம் இருந்திருக்கே ஒழிய இது வந்து ஒரு கேஸ்ட்டாக இது வந்து அக்கம்ப்ளை ஆகலை. ஆனால் இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலங்களில் ரொம்ப பிற்காலங்களில் தோராயமாக சொல்லணும்னா ஒரு 1000 ஆண்டுகள் நீங்கள் சொல்லலாம். இப்போ இருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வெளியிலிருந்து வந்தவங்களுடைய ஃபிலாசபி, அவங்க வெளியிலேருந்து வரக்கூடிய அவங்களுடைய தாட் ப்ராசஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்மளை விட உயர்வாக காட்டிக்கணுங்கிற ஒரு தேவை அவங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா அவங்க இன்ட்ரூடர்ஸ் வெளியிலேருந்து வராங்க, நம்ம வந்து அவங்கள கீழே பார்த்துடக்கூடாது, ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படுது. அந்த தேவையை அவங்க ஏற்படுத்தும் பொழுது நீலாம் எப்படா மேலானவன், இவன்லாம் ஒன்றும் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு யோசிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், நம்மளையும் பிரித்து விடணும்னு நினைக்கிறான், பண்ணுறாங்க. புரியுதா? என்ன பண்ணுறாங்க, இந்தந்த தொழிலெலாம் உயர்வான தொழில், இந்தந்த தொழிலெலாம் இழிவான தொழில்னு அவங்க ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. இதை வந்து காமன் தாட் ப்ராசஸில் கொண்டு வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரப்ட் ஆகிட்டே வருவோம்ல. நம்ம எந்த சொசைட்டியாக இருந்தாலும் ஒரு கரப்டான ஒரு ஐடியாலஜி, நீங்கள் மனுஷனுக்குள்ளேயே ஒருத்தனை வந்து தாழ்த்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான சிந்தனை இருக்குது. அதாவது நம்ம உயர்ந்தவர்கள்ங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வந்து ஹியூமன் சென்ட்ரிக் தியரிங்கிற மாதிரி நம்மளை சுற்றி தான் உலகம் இயங்குதுங்கிற ஒரு உளவியல் என்பது அது எல்லா தனி மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உளவியல். அந்த உளவியலை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறது, அதிலும் பவர் ஹப்பை யார்கிட்டலாம் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் பெற்ற நபர்களை வந்து இவர்கள் வந்து உயர்ந்தவர்னு சொல்லி, மற்றவங்களெல்லாம் இவரை ஒருத்தர் உயர்ந்தவர்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களாம் தாழ்ந்தவர்னு சொல்லி தானே ஆகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு செக்ரிகேஷனை பண்ணி இந்த செக்ரிகேஷன் மூலமாக பயனடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சமதளமாக இருந்த ஒரு விஷயம், அவன் தொழிலை பார்த்துட்டு அவன் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இந்தந்த தொழிலெலாம் உயர்ந்த தொழில்கள், இந்தந்த தொழிலெலாம் தாழ்ந்த தொழில்கள்ங்கிற ஒரு உளவியல் தாட் ப்ராசஸை உருவாக்குறாங்க. சமூகத்தில் ஒரு கேயாஸ் வந்து இந்த கேயாஸுக்கு பின்னாடி பொருளாதாரத்தையும் அவங்க காரணமாக வைக்கிறாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தில் இருக்கிறான் ஒருத்தன் வந்து அவனோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே அவன் செஞ்சுக்குவான், அவனே வியாபாரியாகவும் இருப்பான், அவனே வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கிற ஒரு இடத்துல அதை உடச்சி இன்னார் மட்டும்தான் இந்த தொழிலை செய்யணும்னு ஒரு வரையறையை அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அது அவங்களால ப்ராக்டிகாலிட்டியில் கொண்டே வர முடியல. இது எல்லாம் லிட்ரேச்சரில் உட்காந்து எழுதி கிறுக்கி வச்சுட்டாங்க. அவங்க எழுதிக்கிட்டாங்களே ஒழிய, விதிகள் எழுதிக்கிட்டாங்களே ஒழிய அந்த விதிகள் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை இந்தியா முழுக்க. ஓகே. இப்போ வைசியர்கள்னு இவங்க எழுதி வைக்கிறாங்க. இந்த வைசியர்களோட தொழில் அப்படின்னா வியாபாரம்,
வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் வைசியர்கள் அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் அவங்களுடைய குறிப்புகளில் எழுதி வைக்கிறாங்க. இது வந்து சாத்தியமானு கொஞ்சம் யோசிங்க. இப்போ வைசியர்கள் வந்து மான்கறியை வியாபாரம் பண்ணியிருக்க முடியுமா? மான்கறியை வேட்டையாடுறவன் யார்? வேட்டுவ சமூகம். அப்போ வேட்டையாடக்கூடிய சமூகத்தை சார்ந்தவன் தான் அதை வந்து விற்பான். விற்கும்போது தான் வைசியன் ஆயிடுறானா? புரியுதுங்களா? வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வியாபாரம் செய்பவர்கள் வைசியர்கள்னு சொல்றது எவ்வளோ பெரிய தவறான ஒரு புரிதல். அப்போ நீ ஒரு செட் ஆஃப் பீப்பிள் கிட்ட வியாபாரத்தை கொண்டு போய் அடக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ என்னன்னா இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ரிகேஷனை கொண்டு வரணும். வியாபாரம் அப்படின்னா அது ஒன்று தனியாக கொண்டு வரணும். அது எப்படி? வியாபாரிகள் தனியாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அது வேற. பட் வியாபாரம் என்பது எல்லாருமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாருமே வியாபாரியாகத்தான் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன, அதே போல் வேட்டையாடுபவன், உயிர்கொலை செய்பவன், விவசாயம் செய்வன், இவர்களெல்லாம் வந்து யாரெல்லாம் கடின உழைப்புகளை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கீழானவர்களாக ஒரு வரையறையை வந்து கட்டமைக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே இந்த டேர்ம்ஸ் சூத்திரர்கள், இந்த வைசியர்கள், இதெல்லாம் வந்து முன்னாடியே பழக்கத்தில் இருக்கிற டேர்ம்ஸ். அதுக்கான மீனிங்கை தான் மாற்றுறாங்க இவங்க. ஓகே. ஏன்னா புதுசாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தால் நீங்கள் என்னது புதுசாக என்னமோ சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி கேட்பீங்க, என்னன்னு கேட்பீங்க. அப்போ பழக்கத்தில் இருக்க வார்த்தையோட மீனிங்கை மாற்றிட்டா ஏற்றுப்பீங்க, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிங்க. இப்போ சத்திரியர் அப்படின்னா சத்திரியருக்கான ஒரிஜினல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கத்தியை வைத்து சண்டை போடுபவர்கள், கத்தி எறிபவர்கள்ங்கிறது தான் அது சத்திரியர்னு மாறுது. கத்தியை வச்சு சண்டை போடுவாங்க, அந்த வார்த்தை இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு கேஸ்ட் வார்த்தையாக இவங்க கொண்டு வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ கத்தியை எடுத்து யார் வீசினாலும் சத்திரியராக மாறிடுறாங்க. செகண்ட் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு சமூகத்தோடு இவங்க அசோசியேட் பண்ணும்போது, இல்லை ஒரு குறிப்பிட்ட பிறப்பின் அடிப்படையில் அதை அசோசியேட் பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனை வந்துடுது. அதை தான் அவங்க அந்த மீனிங்கை மாற்றுறாங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ அதே தான். இப்போ நீங்கள் மனுநீதின்னு இருக்குல்ல, இப்போ மனுநீதிங்கிறது வந்து மனுநீதி சோழன் அப்படின்னு நம்ம சோழர்களுக்கெல்லாம் பேர் இருக்குன்னா மனு நீதியின் அடிப்படையில் ஆட்சி செய்தவர்கள்னு. ஆனால் இந்த மனுநீதி வேற, இந்த மனு வேற. இவங்க அந்த பேர் எடுத்துக்கிறாங்க. இந்த பேர் வந்து பிரபலமாக இருக்கா, நம்ம எழுதுவோம். அந்த பேரை வச்சுக்கிட்டு இப்போ இன்றைக்கெலாம் ரீக்ரியேட் பண்ணுறாங்களே. இப்போ ஒரு படம் இருக்கும், அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறாங்களே. அப்போ ரீமேக் பண்ணும்போது அதோடைய கதைகள் வேறையாக கூட இருக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி. மனுநீதி சோழன் அந்த மனு நமக்கு கிடைக்கல. அது என்ன மனுனா மனிதர்களுக்கான நீதின்னு சொல்லி தமிழர்கள் உருவாக்கிய ஒரு சட்டம். அந்த சட்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த மனுநீதி சோழனுடைய வரலாறு நமக்கு தெரியுது. அவனுடைய தன்னுடைய பிள்ளைன்னு கூட அவன் பார்க்கல. ஒரு மாட்டுக்கு ஒரு அநியாயம் செய்யக்கூடனா ஒரு வண்டியை வேகமாக ஓட்டு, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ரேஷ் டிரைவிங் பையன் பண்ணுறான். ரேஷ் டிரைவிங்கில் பையன் பண்ணுறான். அங்கே ஒரு வாயிலா ஜீவன் அடிபட்டு செத்து போயிடுது. அந்த வாயிலா ஜீவன் வந்து அரசங்கிட்ட முறையிடுது, மணியாட்டி காட்டுது, என் குழந்தைய வந்து உன் பையன் வந்து தேர் ஓட்டிட்டு வந்து கொண்டுட்டான்ட்டு. இதுக்கு என்ன தீர்ப்பு? உயிர் போயிருக்கு. அப்போ அந்த இழப்பை நானும் ஏற்றுக்கிட்டா தான் அதுதான் சரி. அவன் பையனை தண்டிச்சு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறான்? அப்போ அவன் பையனை வந்து நீ வந்து 300 பக்கத்துக்கு எஸ்ஏ எழுதுன்னு சொல்லியிருந்தா சரியாக இருக்குமா? இல்லை மாடர்ன் டைம்ஸாக இருந்தால் மன்னிப்பு கடிதம் எழுதிரு. அதான் மாடர்ன் டைம்ஸில் தான் 300 பக்கம் எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அப்படி எழுத சொன்னால் வந்து நீங்கள் மனுநீதி சோழன்னு ஒருத்தர் இருந்திருக்கிறதுக்கான சோடுகளே இல்லாமல் போயிருக்கும். அதெல்லாம் இல்லை. அந்த பசுவோடைய வேதனையை நான் அனுபவிக்கிறது தான் சரியான தண்டனை. பிள்ளைய இழந்த வேதனை அதை அனுபவிக்கிறதுல, அதே போல் என் பிள்ளையை நான் இழந்தால் தான் அந்த தண்டனை எனக்கு சரியானதுன்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மகனை வந்து தேர்காலில் விட்டு அவன் எப்படி தான் மகன் எப்படி ரேஷ் டிரைவிங்கில் வந்து அடிச்சு கொண்டானோ அந்த கண்ணுக்குட்டியை, அதே போல் இவன் வண்டியை ஓட்டிட்டு வந்து அவன் பையனையே கொள்கிறான். இதை அவன் செஞ்சு காட்டி தான் ஒரு சரியான அரசன், நீதியை நிலைநாட்டுபவனாக காட்டி கொள்கிறான். அவன் உருவாக்கியது இல்லை, அவன் வந்து அந்த நீதியை ஃபாலோ பண்ணாங்கிறது அந்த மனுநீதி சோழனுங்கிற அந்த வரலாறு. இது என்ன மீன் பண்ணுது? நீதி வந்து ஒன்று தான் அப்படின்னு உங்களோட மனுநீதி தான் சொல்லுதா? ஆப்போசிட்டாக இருக்குது. அதுக்கு நேர் கான்ட்ராஸ்டான கருத்து சொல்லிட்டு இருக்குல்ல. இங்கே தான் பிரச்சனை. அப்போ என்னன்னா எதை ஸ்டாண்ட் பண்ணுதுங்கிறதையே இவங்க மாற்றி அமைக்கிற அளவுக்கு கான்ட்ராஸ்டான கதைகள் என்பது இங்கே உருவாக்கப்பட்டு பொய்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு சொல்கிற வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமத்தெல்லாம் கேஸ்ட் டிவிஷனுங்கிறத கொண்டு வராங்க, படிநிலைன்னு கொண்டு வராங்க. அதில் தான் ஒருத்தன் மேலே, ஒருத்தன் அதுக்கு கீழே, இன்னொருத்தன் அதுக்கு கீழேன்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுங்கிற கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஒன்று பொருத்தி விட்டு என்ன பண்ணிடுறது? ஒன்றா நான் கீழ் சாதின்னு சொல்லலை, உனக்கும் கீழே சாதி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஹைரார்க்கியை உருவாக்கி மாற்றி இவங்களுக்குள்ளே சண்டை போட விட்டுறது. அப்போ இவங்க எல்லாம் இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்களோட ஒற்றுமையின்மையை அழகாக பயன்படுத்தி நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் மேலேருந்து வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை தான் 2000 ஆண்டுகளாக வட இந்தியாவில் செய்கிறார்கள். 1000 ஆண்டுகளாக இங்கே தென்னிந்தியாவில் செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். 500 ஆண்டுகளாக தமிழகத்தில் செய்கிறார்கள். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறாங்க.
ஆனால் 500 ஆண்டுகளாக தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. விஜயநகர பேரரசுடைய காலகட்டத்தில் தான் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது தமிழ்நாட்டில். அதையும் முழுமையாக அவர்களால் செய்ய முடியவில்லை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அந்த எதிர்ப்புணர்வும் அந்த சாதிய படிநிலைகளுக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்பது இன்றளவும் இருக்கு. ஓகே, நீங்கள் ஒரு பெரிய பேஸ் ஹிஸ்ட்ரி வந்து அதே ஒரு தனி பாட்காஸ்ட்டாக பேசணும். பட் எல்லாத்தையும் இதில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு ஜாதிய வன்மம் இருக்கு, இல்லை அதை நியாயப்படுத்துறான் அப்படின்னா அவன் வந்து அவனை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை, எனக்கு இங்கே அதிகமான விமர்சனமே என்கிட்ட எப்படி வரும்னா, இந்த சாதியை ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டு எல்லாரும் நாங்களாம் சமத்துவமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் பாரிசாலன் உள்ளே வந்துட்டு தன்னை உடையார்னு சொல்லிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு ஆண்ட பரம்பரை சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்கு அவனோட சாதி அரிப்புக்காக தான் இதை வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டவனாக இருக்கேன். தமிழ் இனத்தை சார்ந்தவன் தான் அந்த மண்ணின் மைந்தன் தான் அந்த மண்ணை ஆளணுங்கிறேன். என் மண்ணில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமாக பல பேர் உள்ளே வந்து அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் நீங்கள் தான் இங்கே வசதியாக வாழ்றீங்க, எல்லாம் நிலம் புலம்லாம் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. ஆனால் பல பேர் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க. இப்போ நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணை ஆளணும்னு சொல்கிறேன். அப்போ என்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறீங்க, யார் இங்கே தமிழன் அப்படின்னு கேட்டீங்க. ஐடி கார்டு தாங்க, ஐடி கார்டு. அதுதான் எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க, என்ன ஐடி கார்டு நான் கொடுக்க? என்கிட்ட அப்படி இருக்கா? என்ன இருக்கு? என்கிட்ட ஏதாவது இருக்கா? ஏன் நீ எப்படி தமிழன்னு சொல்லுவ? நீ எப்படி தமிழனா இருக்க? நீ தமிழனா இருக்க மாட்டே, என்ன வேணாலும் சொல்லலாம்ல. இப்போ எனக்கு நான் ஐடென்டிட்டி எங்கே? நீ ஏன் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. இப்போ நான் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுங்கிறேன். தமிழன்னு ஒரு இத்தனை இல்லவே இல்லைன்னு நீ சொல்கிற. நீ ஏன் சொல்கிறேன்னா, நீ தமிழன் இல்லை, ஆனால் தமிழன்னு ஒருத்தர் இருக்கான், அது ஒவ்வொரு தமிழனுக்கு தெரியும். அப்போ ஒரு தமிழன் தமிழை நான் தான் தமிழன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே என்ன அடையாளம் இங்கே இருக்குது? இப்போ ஒரு சோழன் ஒருத்தர் சொல்லிக்கிறான். யார் சோழன்? தமிழ் மன்னன். சோழன் இப்போ பாண்டியன் ஹிந்தி மன்னனா? பாண்டியனும் அவனுக்கு இப்போ ஒருத்தன் பாண்டியன் தன்னை எப்படி பாண்டியன் கண்டுபிடிச்சிக்கிறான், சோழன் தன்னை எப்படி சோழன் கண்டுபிடிச்சிக்கிறான், சேரன் தன்னை எப்படி சேரன் கண்டுபிடிச்சிருப்பான். எல்லாமே தமிழ் தான் பேசியிருக்காங்க. முன்னோர்கள் இங்கே தான். அப்போ முன்னோர்கள் இதை வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும். எனக்கு என்னோட முன்னோர்கள்னு வச்சா என் பாட்டனார் வரைக்கும் எனக்கு தெரியும். சரி, இல்லை அதுக்கு மேலேனா ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு மேலே வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. அப்போ வெறும் அந்த அவங்களை வச்சு மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு ட்ரெடிஷனில் குலதெய்வம்னு ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எங்களோட குலத்தில் இருக்கவங்களாம் அந்த சாமியாக கும்பிட்றாங்க. அதிலே புரிஞ்சிருச்சு, இப்போ குலதெய்வம்னு வந்துடும்போதே அது ஒரு குலத்துக்கான சாமிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு நான் தமிழன் அப்படிங்கிறத நான் இங்கே உறுதியிட்டு சொல்லணும்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளமாக ஒரு தொடர்பாக ஒரு தொடர்ச்சியாக இருப்பது என்ன அப்படின்னா என்னுடைய குடி மட்டும்தானே. ஸோ இதெல்லாம் உங்களோட ஐடென்டிட்டி கார்டு இல்லையா? என்னோட ஒரு ஐடென்டிட்டி கார்டாக அதை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இங்கே தான் வந்து கேஸ்ட் அபாலிஷனுக்கு எதிராக ஏன் நான் இருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா கேஸ்ட் அபாலிஷன் எதனால் பேசுகிறீங்க? சாதிகளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குது, சாதிகளுக்குள்ளே பகைகள் இருக்குது, அதனால் கேஸ்ட் அபாலிஷ் பண்ணணுங்கிறாங்க. சரி, ஓகே, மதங்களுக்குள்ளே இது இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் ரிலீஜியஸ் அபாலிஷ்மெண்ட்டை பற்றி ஏன் பேசலை? அது சாமிங்க, ஏன் பேசலை? லாஜிக் படி ரெண்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, ரெண்டுக்குள்ளேயும் போர்கள் நடந்திருக்கு, ரெண்டுக்குள்ளேயும் சர்ச்சரவுகள் இருக்குது, ரெண்டுக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இஸ்லாமியனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கிறிஸ்தவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஹிந்துக்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி மதங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்போ மதங்களை ஒழிக்கலாமா? ஏன் அதை பேச மாட்டேங்க? எல்லாரையுமே ஏத்திஸ்டா மாத்த தப்போ அதே மாதிரி அப்போ அங்கே என்ன நீங்கள் பேசுகிறீங்க? மத நல்லிணக்கம். அப்போ அந்த மத நல்லிணக்கத்தை பெருக்கணும்னா என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்குள்ள சகோதரத்தையும், நீ என்னை விட பெரியவன் கிடையாது, நான் உன்னோட சிறியவன் கிடையாது, என்னோட நம்பிக்கை எல்லாரோட நம்பிக்கையும் அவனுக்கு சரி, அதனால நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், நீயும் பெரியவன் இல்லை நானும் சின்னவன் இல்லைன்னு இணையருக்கு சொல்கிறீங்கல்ல, இதே தான் நானும் சொல்கிறேன் இங்கே. அதுக்கு பேர் என்ன? மத நல்லிணக்கம். சரி, இப்போ நான் கேட்குறது என்னென்னா, பாரிசாலன் உடையாராக இருந்து கொண்டு இதை சொல்கிறாரு, அதனால் அவர் சாதி வெறியர். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இதையே சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லுவீங்க? புரியுதா? அப்போ இங்கேயே யார் சாதியை பார்க்குறான்னு புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்குடி ஒற்றுமையை பேசக்கூடிய அத்தனை தமிழ்குடியை சார்ந்த நபர்களும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு அதில் இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் பேசினா ஓகே நான் தலையாட்டிக்குவேன், அந்த சமூகத்திலேருந்து பேசினா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீ தாண்டா சாதியம் பார்க்குற. பேசுகிற கருத்து ஒன்று, யார் பேசுனா என்ன, ஓகேவா? அப்போ இதை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்குடியை சார்ந்த அத்தனை பேரும் சமம், ஒவ்வொரு குடியும் சமம். அவங்களோட ஐடென்டிட்டியாக, வரலாறாக, அவருக்கு முன்னோர்களுடைய வாழ்வியல் தொடர்பாக அந்த ஐடென்டிட்டி இருக்குது. நாளைக்கு தமிழ் தேசிய அரசு அமையும் பொழுது அந்த ஐடென்டிட்டி என்பது காக்கப்படும், அந்த ஐடென்டிட்டிக்கு தகுந்த ரிசர்வேஷன் கொடுக்கப்படும், அந்த ஐடென்டிட்டிக்கு தகுந்த வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கி அதெல்லாம் கொடுக்கப்படுறதில்ல. போராட்டம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் எங்கள் சாதிகள் வந்து இடஒதுக்கீட்டில் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், இடஒதுக்கீடு எங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கல. நான் இப்படியே கேட்குறேன், சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பேசுகிறா?
சொல்லுங்கள். தலித்தியவாதிகள் பேசுகிறாங்க, தலித்தியவாதிகள் பேசுகிறாங்க, ஒன்று திராவிட குரூப் பேசுகிறாங்க, பெரியாரிஸ்ட் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ரிசர்வேஷன் வேணும்னு கேட்குறாங்களா இல்லையா? கண்டிப்பாக வேணும். நானும் கேட்குறேன், வேணும். எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. பற்றி வரலாம், இது முடிச்சோன்னா நம்ம சொல்லிடுறேன். ஸோ நானும் கேட்குறேன், ரிசர்வேஷன் வேணும். சரி, இப்போ இந்த சாதியெலாம் ஒழிச்சிட்டு எப்படி ரிசர்வேஷன் கொடுப்பீங்க? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் தெரியணும். சாதியை ஒழிக்கணுங்கிறீங்களே, சரி ஓகே, ஒரு 1 இயரில் ஒழிச்சிடலாம். ரிசர்வேஷன் 1 இயருக்கு அப்புறம் வேண்டாமா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. இதே தான் நீங்கள் பண்ணிட்டீங்க. இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனை எப்படியாவது பிராண்டைஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாதி ஒழிக்கணும், சரிடா, எப்படிடா ரிசர்வேஷன் கொடுப்ப? எனக்கு ரிசர்வேஷனும் வேணும், சாதியும் ஒழிக்கணும்னா எனக்கு கண் பார்வையும் வேணும், கண்ணு இருக்கக்கூடாதுன்னா? இல்லை, கேள்வி கேட்டிருக்கீங்க, இப்போ அதுக்கான பதில் யாராவது பதிகிறாங்களா பார்க்கலாம். அதெல்லாம் நான் பல வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன், பதிகிறதே இல்லையே. சரி, இப்போ ஏன்னா அங்கே தான் அங்கே ஓட்டை இருக்குது. இங்கே சாதி ஒழிப்பு நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா, நீ வந்து மறைமுகமாக யார் இந்த சாதிக்குள்ளே ஏற்றத்தாழ்வு உருவாக்கி விட்டு யார் இன்னைக்கு ரிசர்வேஷன்லாம் கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கானோ அவனோட ஐடியாலஜியை தான் நீ பேசிக்கிட்டு இருக்க, மறைமுகமாக பேசுகிற, அவ்வளோதான் தர்மம். ஆமாம், அதே தானே நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க ரிசர்வேஷன் ஒழிக்கணுங்கிறாங்க, அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் முன்னேறிட்டாங்க போதும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சாதி ஒழிச்சிட்டா ரிசர்வேஷன் தேவையில்லைங்கிறீங்க. எப்படி சாதி ஒழிப்பீங்க, எப்படி என்னைக்கு ஒழிப்பீங்க, டேட்டை சொல்லுங்கள், ஒரு மினிமம் டைம் ஃப்ரேம் சொல்லுங்கள். ஒழிக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க முதல்ல? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினது எல்லாமே உங்களுடைய ஜாதியை குறித்தான அரசியல் நம்பிக்கை, உங்களுடைய பார்வை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே குத்தப்படுற முத்திரையை பற்றி நீங்கள் நிறைய இடத்துல பேசியிருந்தாலும் நம்மளோட காணொலியிலையும் உங்ககிட்ட நான் ஏன் இதை பேசுகிறேங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதற்கு மேலே இதை அப்படியே எடுத்து தள்ளி வச்சுட்டு பேசப்படாத இல்லை வேறு மாதிரி தவறாக பேசுகிற விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குருட்டாம்போக்கில் வந்து ரிசர்வேஷன் பற்றி நீங்கள் பேசுனீங்க. பட் அதில் நான் என்ன கேட்க விரும்புனேன் அப்படின்னா, ரிசர்வேஷன் அவங்க எடுத்துகிட்டு வரதுனால தான் ஓசி பாய்ஸ் அப்படின்னு கூப்பிடுறது. இந்த ரிசர்வேஷன் வந்து எடுக்கும் போதே ஸ்கூலில் தெரிஞ்சிருது அவன் யார் அப்படின்னு, அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்கிறது. எல்லாருமே தான் கஷ்டப்படுறோம், அப்போ அவன் மட்டும் என்ன ரிசர்வேஷனில் வருது அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷன் வாங்குறவங்கள அதை கில்ட் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ரிசர்வேஷன் வாங்குறதுனால தான் வந்து ஜாதியே வந்து வளருது, அதனால தான் அந்த ஜாதிய பாகுபாடு ஏற்படுதுன்னு. இந்த மாதிரி முட்டாள்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எத்தனை சதவீத மக்கள் பறையர் சமூகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தானே வேலைவாய்ப்பு. பாப்புலேஷன் கொடுங்க. இதில் வந்து பிராமணர்கள் 3% இருக்காங்கன்னா 3% வேலைவாய்ப்பு அவங்களுக்கே கொடுத்துருங்க. ஏன்னா வந்து டாமினேட் பண்ண முடியாது அவங்களால. சமூகம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இது பண்ணி எஸ்சிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன எஸ்சிங்கிறது சமூகமே கிடையாது. ஏன்னா அங்கே நாயுடு வர்சஸ் ரெட்டி, ரெட்டி வர்சஸ் நாயுடுன்னு போயிட்டு அப்படி பார்த்தா தமிழ்நாடு வந்து எங்கேயோ இருக்கும், நம்ம எல்லா கட்சியிலையும் அப்படிலாம் இல்லை, இங்கேயுமே அந்த இது இருக்கு. ஆனால் இல்லை கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேங்க, அவன் பேரை போட்டிருக்கான்னு தெரியுது, உங்களுக்கு பேரை போடானாலும் தெரியல.